வணக்கம் மக்களே! மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 14த். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இண்டெக்ஸ் ஓட அப்டேட்ஸ், பவர் செக்டாரோட எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் ரிப்போர்ட்ட வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் குளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 வந்து ஒரு 0.66%, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.36%, மிட் கேப் 150 0.36%, ஸ்மால் கேப் 250 0.29%, மைக்ரோ கேப் 250 0.12% வந்து க்ளோஸ் ஆகி இருக்குது. பிராடர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250, மைக்ரோ கேப் 250 இந்த எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது ஓப்பனிங்ல வந்து நிஃப்டி 50 மட்டும்தான் ஒரு நல்ல மார்ஜினோட நல்ல ஓப்பனிங் கொடுத்திருந்தது. மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ட்ரேடிங் செஷனோட ஒரு செகண்ட் ஹாஃப்லயே வந்து மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல நிஃப்டி 50ல பாத்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ, டெக் மஹேந்திரா, HDFC லைஃப், HDFC பேங்க், எல்என்டி இது வந்து பாத்தீங்க இந்த 5 ஸ்டாக் வந்து டாப் கெய்னர்ஸா இருக்குது. இதோட சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா 4.24%ல இருந்து 2.02% வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி டாப் லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி, மாருதி, டாடா ஸ்டீல், பஜாஜ் பினான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் இதெல்லாம் வந்து டாப் லூசர்ஸ்ல இருக்குது. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா -2.05%ல இருந்து -1.22% வந்து இருக்குது. அடுத்ததா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோடெக் டெவலப்பர், டிஎல்எஃப், ஐஓசி, டிவிஎஸ் மோட்டார், பிஎஃப்சி இதெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸ்ல இருக்குது. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 3.43%ல 1.4% வந்து கெயின் ஆயிருக்குது. அதே மாதிரி டாப் லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிமார்ட், பஜாஜ் ஹோல்டிங், ஜிந்தால் ஸ்டீல், அதானி கிரீன் எனர்ஜி, அதானி பவர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. -8.34%ல இருந்து -1.17%ல வந்து இருக்குது. நம்ம இந்த நிஃப்டி 50 பிளஸ் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல நம்ம பார்க்கும்போது இந்த பவர் செக்டார்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆனது தெரியுது. பிளஸ் வந்து ஆயில் கம்பெனிஸ்ல ஒரு பாசிட்டிவ் நோட்லயும், மெட்டல் கம்பெனிஸ்ல ஒரு நெகட்டிவ் நோட்லயும் க்ளோஸ் ஆனது வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான மெயின் காரணமா பாத்தீங்க அப்படின்னா S&P குளோபல் ரேட்டிங் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கான காரணமா சொல்லப்படுறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வந்து அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல வந்து அவங்களோட growth வந்து ட்ரிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் ஏன் பாத்தீங்க அப்படின்னா 800 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இதுல ஒரு 40% வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ செக்டார்ஸா இருக்கக்கூடிய இந்த கிரீன் ஹைட்ரஜன், கிளீன் எனர்ஜி, ஏவியேஷன், செமிகண்டக்டர்ஸ் பிளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அண்ட் டேட்டா சென்டர் இதுல வந்து அந்த 40% வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ஹான்சிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 400 பில்லியன்ல இருந்து 500 பில்லியனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா வருதோ அதே மாதிரி அதோட ரிஸ்க்கும் பிளஸ் வந்து சேலஞ்சிங் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல எல்லா இண்டெக்ஸுமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலோட பிரைஸ் டார்கெட் வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து டாடா ஸ்டீல் வந்து ஒரு 158 ரூபால வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ஓப்பனிங் பாத்தீங்க அப்படின்னா 160 ரூபா அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. டாடா ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் செக்டர். இது வந்து 2024ல 15% வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருந்தது. இப்ப கரண்ட் பாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 28% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருந்தது. அதே மாதிரி ஓவராலா லாஸ்ட் 2 இயர்ஸ் சேர்த்து பார்க்கும்போது 60% அளவுக்கு டாடா ஸ்டீல் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்குது. இதே மாதிரி இந்த டாடா ஸ்டீல் வந்து அடுத்து ஒரு 20% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு 190 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஏர்னிங் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட்டான ஒரு நெகட்டிவ் குரோத்ல தான் இருக்குது. இதுக்கு காரணமா பாத்தீங்க அப்படின்னா பவர் டிமாண்ட் வந்து மாடரேட்டாவும் இருக்குது. பிளஸ் வந்து ஃபியூல் பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குது. அது ஒரு காரணமா இருக்குது. மேக்சிமம் இந்த ஃபியூல் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது இந்தியன் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே வந்து கவர்மெண்டோட ஆர்டர் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இதோட காரணத்தினாலையும் வந்து ஃபியூல் பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். பவர் ஜென்ரேஷன் என்னதான் பண்ணாலும் அதோட செல்லிங் பிரைஸ்ங்கிறது அல்டிமேட்டா வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்றதா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பவர் டிமாண்டுங்கிறதும் மாடரேட்டா தான் இது வரைக்கும் இருந்துச்சு. பட் இந்த அக்டோபர்ல இருந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்ங்கிறனால பவர் டிமாண்டுங்கிறது வந்து இந்த குவார்டர்ல வந்து அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. இந்த பவர் டிமாண்டுங்கிறது வந்து ஒரு 230 கிகாவாட் அளவுக்கான பவர் டிமாண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயத்துல வின்டர் செஷனும் வந்து
பவர் டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஐஎம்டி வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இயர் வின்டர் செஷன்ங்கிறது வந்து ரொம்ப கடுமையா இருக்கக்கூடும் கூடும் அப்படிங்கிற மாரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணமா பார்த்தோம் அப்படின்னா, லானினோ எஃபெக்ட்னால இந்த வின்டர் சீசன் கடுமையா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜியோட நெட் ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா, 18% வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இயர் ஆன் இயர் குரோத்ல. அதே மாரி இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் இதே சமயத்துல இருக்கக்கூடிய குவார்ட்டர்ல வந்து டபுளா இருக்குது அப்படியே. 102 கோடியில இருந்து 206 கோடியா வந்து மாறி இருக்குது. அதே குவார்ட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமா சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, அவங்க சப்சிடரி கம்பெனிஸ் வந்து ஒரு செல்லிங்க்கு போன காரணத்தினால லாஸ்ட் குவார்ட்டர்ல அவங்க லாஸ் புக் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்க்க போற கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, பிஹெச்சிஎல், பாரதி ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட சேல்ஸ் வந்து 19% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணமா சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய ஆர்டர் வந்து புக் ஆயிருக்குது. இருந்தாலுமே அவங்களோட நெட் லாஸ் வந்து இந்த குவார்ட்டர்ல வந்து குறைஞ்சிருக்குது. 211 கோடியிலிருந்து 85 கோடியா வந்து குறைஞ்சிருக்குது. இதே மாரி லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டர்ல இவங்களோட லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 238 கோடி வந்து லாஸா இருந்திருக்குது. இவங்களோட எபிட்டா மார்ஜின் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்கு காரணமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இயர் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆர்டர்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்குது. அடுத்ததா பார்க்க போற கம்பெனி வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12% வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இயர் ஆன் இயர் குரோத்ல. இதுக்கு காரணமா சொல்லப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தெர்மல் ஜெனரேஷன் வந்து அதிகமா வந்து இருக்குது. இந்த Q2 2025 வருஷத்தோட Q2ல அவங்களோட தெர்மல் பவர் ஜெனரேஷன் வந்து அதிகமா இருக்குது. அதே சமயத்துல நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூட நெட் ப்ராஃபிட் வந்து 28% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து குறைஞ்சிருக்குது. 618 கோடியா இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, என்டிபிசி லிமிடெட். என்டிபிசியோட நெட் சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 44,000 கோடியா வந்து இருக்குது. இந்த 2025 குவார்ட்டர் 2ல. இது வந்து 2% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து டவுன் ஆகி மாடரேட்டா தான் இருக்குது. என்டிபிசியோட எபிட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 12,700 கோடியா 700 கோடியாவும், பேட் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4% ஆகவும், இயர் ஆன் இயர்ல 4,892 கோடியாவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு காரணமா இருக்கிறது வந்து கோல் பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கிறது தான் இதுக்கான காரணம். அதே மாதிரி பவர் கிரிட், சிஎஸ்சி லிமிடெட். இந்த 2 கம்பெனிஸ்ல வந்து பவர் கிரிட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குவார்ட்டர் வந்து ஒரு ஃபிளாட்டான குவார்ட்டரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. நெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,200 கோடி. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 87% வந்து இருக்குது. இதே மாதிரி சிஇஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து இயர் ஆன் இயர்ல டிக்ளைன் ஆகி அவங்க ரெவன்யூ வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. இதுக்கு காரணமா சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, லோவர் பவர் ஜெனரேஷன் பிளஸ் வந்து மழையின் காரணத்தினால அந்த லோ பவர் ஜெனரேஷனால இது டவுன் ஆயிருக்குது. பவர் கிரிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் 2% வந்து ரைஸ் ஆயிருக்குது. இயர் ஆன் இயர்ல 3,864 கோடியாவும், அதே மாதிரி சிஇஎஸ்சியோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆயிருக்கு ஒரு 2%. இயர் ஆன் இயர்ல வந்து 385 கோடியாவும் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச்பிசி லிமிடெட். இதோட Q2 சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,044 கோடி. இது வந்து 4% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து அதிகமா இருக்குது. எபிட்டா மார்ஜின் 60% வந்து இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1,044 கோடியா இருக்குது. இது 32% வந்து டவுனு இயர் ஆன் இயர்ல. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டாக்ஸ் வந்து 500 குரோர்ஸ் வந்து அரவுண்ட் குவார்ட்டர் பேசிஸ்ல வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எஸ்ஜேவிஎன். எஸ்ஜேவிஎன் சேல்ஸ் வந்து 15% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணமா பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷனும் இதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 9% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்கிரீஸ் ஆகி 479 கோடியா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போற கம்பெனி பார்த்தீங்கன்னா, டோரண்ட் பவர் லிமிடெட். இந்த டோரண்ட் பவர் லிமிடெட் வந்து ஒரு ஃபிளாட்டான குவார்ட்டரா ரிப்போர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட ரெவன்யூ வந்து 6,821 கோடி. இது 2% வந்து டவுன் இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது. இதுக்கு காரணம் லோவர் பவர் ஜெனரேஷன் கேஸ் ஃபயர்டு பிளான்ட்ல இருந்து. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 3% வந்து ஃபால் ஆகி இயர் ஆன் இயர்ல 539 கோடியா வந்து இருக்கும். அடுத்து நம்ம பார்த்த இந்த பவர் கம்பெனிஸோட ஒரு டார்கெட் பிரைஸ் எந்த டார்கெட்ல வந்தா நம்ம இந்த ஸ்டாக்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட் பிரைஸ் வந்து இருக்குது. இதுல வந்து என்டிபிசி பாத்தீங்க அப்படின்னா 451 ரூபா, பவர் கிரிட் 381 ரூபா, டாடா பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 491 ரூபா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா 793 ரூபா, அதே மாதிரி என்ஹெச்பிசி பாத்தீங்கன்னா 111 ரூபா, சுஸ்லான் எனர்ஜி வந்து ஒரு 71 ரூபா.
பிஹெச்இஎல் 361, டோரண்ட் பவர் வந்து 1791, அதே மாதிரி சிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா 201. இந்த பிரைஸ்ல எல்லாம் வந்து இந்த ஸ்டாக் வந்து குவார்டர்லி ரிப்போர்ட் டவுனா இருக்கிறனால டிக்ளைன் ஆகி வந்தா நம்ம தாராளமா இந்த பிரைஸ்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்ஜேவிஎனோட பிரைஸ் வந்து 71 ரூபாய்க்கு கீழே போகும்போது நம்ம அதை எக்ஸிட் கன்சிடர் பண்றது வந்து நல்லது. ஓவரால் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பவர் செக்டார் வந்து ஒரு கீ ரோல் வந்து பிளே பண்ணுது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல. ஏன் அப்படின்னா உலக மார்க்கெட்லயே எல்லாரும் வந்து இந்த கிரீன் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி இதை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்கிறனால அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமா பண்ண வேண்டியிருக்கு. சேம் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி பவர் டிமாண்டுங்கிறது கண்டிப்பா நம்மள மாதிரி வளரக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு எப்பயுமே இருக்கும். பவர் ஜென்ரேஷனுங்கிறது அதிகமா தேவைப்பட்டுட்டு தான் இருக்கும். பவர் ப்ராஜெக்ட்ங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டு தான் இருக்கும். இதோட காரணத்தினால தான் இந்த பவர் செக்டார் வந்து ஒரு ரேப்பிடா வந்து growth ஆகிட்டு இருக்குது. இடையில இடையில ஒரு ஸ்லோ மூவிங்கா இருந்தாலும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல பீக் எடுத்து அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரியான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.